இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாம் செவிலித்தாய் செய்த உன்னதமான தியாகத்தை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். கிபி 16ஆம் நூற்றாண்டு மேவார் தேசத்தில் நடந்த உண்மையான சம்பவம் இது. மேவார் தேசத்தின் மன்னனாக ஆட்சி செய்தவர் மகாராணா சங்கா. மகாராணா சங்காவிற்கு பிறகு அவன் தம்பி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது அவனின் மிகப்பெரிய பேராசையாக இருந்தது. அதற்காக மன்னரின் மகனான எதிர்கால இளவரசனை கொன்றுவிட்டு தான் மன்னராக வேண்டும் என்பதே பன்வீரின் திட்டமாக இருந்தது. மன்னரின் மகனான இளவரசன் உதய்சிங் அப்போது ஒரு சிறு வயது உடையவனாக இருந்தான். அவனை பேணி வளர்க்கும் பாதுகாப்பு உடையவளாக செவிலித்தாய் பன்னாத்தை இருந்தார். பன்னாத்தை உதய்சிங்கிற்கு பால் புகட்டி நல்ல முறையில் பாதுகாப்பாக வளர்த்து வந்தார். செவிலித்தாய் பன்னாத்தைக்கு இளவரசன் வயதிலேயே சந்தன் என்ற ஒரு மகனும் இருந்தான். ஒரு நாள் நள்ளிரவில் பன்வீர் இளவரசனை கொல்வதற்காக கையில் வாளுடன் இளவரசன் அறையை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருந்தான். இதனை செவிலித்தாய் அறிந்தார். உடனடியாக மேவார் தேசத்தின் எதிர்கால வாரிசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடினமான ஒரு முடிவை எடுத்தார். இந்த உலக வரலாற்றில் எந்த ஒரு தாயும் துணிந்து எடுக்க முடியாத முடிவை செவிலித்தாயான பன்னாத்தை எடுத்தார். உடனடியாக உறங்கிக் கொண்டிருந்த இளவரசனை பழக்கூடையில் மறைத்து அரண்மனையின் நம்பிக்கைக்குரிய சேவகனின் மூலமாக அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பி வைத்தார். பிறகு இளவரசன் உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலில் தன் மகனை படுக்க வைத்துவிட்டு இளவரசனின் ஆடைகளால் மூடிவிட்டார். இரத்த வெறி கொண்டு இளவரசனின் அறைக்குள் நுழைந்த பன்வீர், எங்கே இளவரசன் என்று கத்தினான். எதுவும் பேச முடியாமல் செவிலித்தாயான பன்னாத்தை தவித்தார். அவரின் இதயமானது மிகவும் வேகமாக துடித்தது. ஆனால் அவளின் கைகள் மட்டும் சந்தன் உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலை சுட்டி காட்டின. பிறகு இரத்த வெறி கொண்ட பன்வீர் தன் கைகளில் வைத்திருந்த வாளால் துண்டு துண்டாக சந்தனை வெட்டி வீழ்த்தினான். தன் கண்முன்னே தன் மகன் கொல்லப்படுவதை பார்த்த செவிலித்தாயான பன்னாத்தை அலறவில்லை. காரணம், தான் அழுதால் உண்மை பன்வீருக்கு தெரிந்து இளவரசனின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்பதற்காக செவிலித்தாயான பன்னாத்தை அழவில்லை. பிறகு பன்வீர் சென்ற பிறகு இரத்த வெள்ளத்தில் நனைந்த தன் மகனின் உடலை அள்ளி எடுத்துக்கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். பிறகு தன் மகனின் உடலிற்கு ஆற்றுப்படுக்கையில் தகனம் செய்தார். பிறகு காட்டில் பதுங்கியிருந்த உதய்சிங்குடன் இணைந்தார். சில ஆண்டுகள் கழித்து உதய்சிங் பெரியவனானதும் பன்வீரை வீழ்த்தி மேவார் தேசத்தின் மன்னனாக முடிசூடினான். செவிலித்தாயான பன்னாத்தை தன் வாரிசை விட நாட்டின் வாரிசு மிக முக்கியம் என்பதற்காக தன் வாரிசையே பலி கொடுத்தார். தான் உண்ட வீட்டிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் தன் மகன் இழந்த துயரத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் தாயன்பை விட மிக சிறந்தது எதுவும் இல்லை. அத்தகைய தாயன்பையே தன் நாட்டிற்காக தியாகம் செய்தவர் பன்னாத்தை. நன்றி.